ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து பாப்பாவுக்கு சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டே நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவள் கையில் 100 ருபீஸை கொடுத்தாச்சு. அவளும் அது எப்படிலோ என்னென்னமோ பண்ணி உள்ளே போட்டு பார்க்குறேன். ஆனால் அது உள்ளே போட முடியல. ஆக்சுவலாக அவளுக்கு தெரியலை. என் ஹஸ்பண்ட் நானும் என்ன பேசுகிறோம்னா, இனிமேல் டெய்லியுமே ஈவினிங் வேலைக்கு போயிட்டு சம்பள பைசாவில் டெய்லியும் அவள் கையில் 100 ரூபா கொடுக்கணும். அதை அவளாகவே போடணும். அப்போ தான் அவளுக்கு இந்த பழக்கம் பெரிய பிள்ளையானால் கூட அந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணிக்குவா அப்படின்னு நினச்சி நாங்கள் பிளான் பண்ணோம். அப்புறம் அவருக்கு போட தெரியலை. என் ஹஸ்பண்ட் அதை மடித்து உண்டியலில் லைட்டாக உள்ளாடி வச்ச மாதிரி கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவள் போடுறா, திருப்பியும் அவளுக்கு போட தெரியலை. என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உண்டியில் டிசம்பர் மந்தில் நம்ம ஓப்பன் பண்ணணும். எவ்வளோ பைசா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாப்பாவுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுபடி நாங்களும் சரி ஓகேன்னு சொல்லியிருக்கோம். அவளும் ஒரு வழியாக லாஸ்ட்டாக ஃபைனலாக பைசாவை போட்டுட்டா. அவளுக்கு போட்டது ஒரு ஹாப்பி வந்துருச்சு. அவளே கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிக்கிறா. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.